ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே. அக்காலத்தில் ஜெபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அது அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொண்டு பெறுவதற்காக அல்ல, தொண்டு புரிவதற்காகவே நான் வந்தேன். காமராசருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. ஒரு நாள் அவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்தோ 2வது மாடிக்கோ லிப்டிலே செல்ல வேண்டிய ஒரு தருணம். தன்னுடைய உதவியாளரோடு அவர் லிப்டில் ஏறுகின்றார். அப்படி ஏறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த லிப்ட் ஆப்ரேட்டர் சொல்றாரு, ஐயா, இன்றைய நாள் தான் என்னுடைய கடைசி நாளுங்க ஐயா. நாளையிலேருந்து நான் இந்த வேலையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ காமராசர் அந்த நபரை பார்த்து கேட்கின்றார், ஏன்பா அப்படி சொல்ற? உனக்கு இன்னும் வயசு இருக்க, நீ சின்ன பையனா தானே இருக்கிற அப்படின்ட்டு. இல்லைங்க ஐயா, புது ஜீவோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? 8ஆம் கிளாஸ் முடிக்காதவங்க இனிமேல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆகையால் நான் 8ஆம் கிளாஸ் முடியல, நாளையிலேருந்து நான் வந்து வேலையை விட்டு வெளில போனோம். உடனே காமராசர் தன்னுடைய உதவியாளரை பார்த்து கேட்கின்றார், என்னையா இது, 8ஆம் கிளாஸ் முடிக்காதவங்கள வேலையை விட்டு வெளில போனோன்னு சொன்னால் அவன் நாளைக்கு குடும்பத்தோடு எங்கே நிற்பான்? பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பான்? அப்பொழுது உதவியாளர் சொல்லுகின்ற, ஐயா நீங்கள் தாங்க ஐயா சைன் பண்ணீங்க அப்படின்ட்டு.
அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே இவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்லுகின்றார். சென்று உடனடியாக தன்னுடைய உதவியாளரை பார்த்து கேட்கின்றார், ஏயா இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுன்னா இப்போ அவனை வேலை விட்டு போயிட்டான்னா அவன் பொண்டாட்டி அவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆவது? ஆகையால் உடனடியாக நம்ம ஜீவோவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றே புதியதான ஒரு ஜீவோவை ஏற்றுகின்றார். அப்போது அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் கூப்பிட்றாரு, ஏன்பா நானே மாற்றலாம் இல்லை அப்படின்ட்டு, உங்களுக்கு அந்த பவர் இருக்குங்கய்யா நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக காமராசர் சொன்னாராம், இனிமேல் 8ஆம் கிளாஸு முடியாதவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுக்க தேவையில்லை, இப்போ இருக்கிறவங்க அப்படியே செய்யட்டும். ஏனென்றால் இவர்களை வெளியில் அனுப்பிட்டோன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் முதலமைச்சராக இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். நானே 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறேன். அவன் 8வது தானே முடியல, அவன் லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஜீவோவை மாற்றுகின்றார். மாற்றி அவங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல மனிதர்கள் நம்முடைய மண்ணிலே இருந்தார்கள் என்பதை நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இன்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், பணிவிடை பெறுவதற்காக வரவில்லை, இதோ நான் பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கோ வழி காட்டவும் வந்திருக்கின்றேன். பல நேரங்களிலே நாம் இன்றைக்கு பார்க்கின்ற தலைவர்களை பார்க்கின்ற பொழுதோ ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பணிவிடை பெறுகின்ற தலைவர்களை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்லுகின்றார், நான் பணிவிடை பெறுவதற்காக வரவில்லை. அமெரிக்க தேசத்தின் முதல் ஜனாதிபதியாக இருந்தவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. அப்போ அவர் தளபதியாக இருக்கின்றார். பிராங்க்லின் தளபதியாக இருக்கின்ற பொழுதோ அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதியும் கூட. ஒரு நாள் அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. போறப்போ அந்த இருக்கின்ற மிலிட்ரி கேம்பை சந்திக்க செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுதோ அங்கே இருக்கின்ற இராணுவ வீரர்கள் ஒரு பெரிய மரக்கட்டையை, லாக், பெருசு பெரிய மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு 20 பேருக்கு தலைவராக இருக்கின்ற கமாண்டர் என்ன பண்றாரு, அவர்களை அதட்டி கொண்டும் வேலையை சீக்கிரமாக முடிக்க சொல்லியும் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் வந்து பிராங்க்லின் ஜனாதிபதியாக இருந்தவர் அங்க வந்து நிற்கிறார். நின்று பார்க்கிறார். பார்த்தா இவன் கமாண்டராக இருக்கின்றவர் அவரை வந்து அந்த 20 பேரை வேலை வாங்கிட்டு இருக்கிறார். உடனடியாக ஜனாதிபதி கீழே இறங்குகின்றார். இறங்கி சொல்லுகின்றார், ஏன்பா அவங்க கஷ்டப்படுறாங்களே, நீ ஏன் வந்து ஒரு கை கொடுக்கூடாது, நீயும் அவங்களோட சேர்ந்தோ அந்த லாக் அவ்வளோ பெரிய மரக்கட்டையை தள்ளலாமே அப்படின்னு சொல்றப்போ அவன் சொல்லுகின்றான், நான் தலைவன், அவர்களுக்கு தலைவன், அவங்களுக்கு ஈக்குவலா நான் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன செய்யறாரு, குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த படை வீரர்களோடு சேர்ந்து இவர் அந்த பெரிய மரக்கட்டையை தள்ளுகின்றார். தள்ளி அதை ஒரு ஓரமாக போடுகின்றார். போட்டு முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுதோ இந்த கமாண்டரை பார்த்து சொல்லுகின்றார், சப்போஸ் இன்னொரு முறை ஏதாச்சும் இது மாதிரி வேலை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லி அனுப்பு அப்படின்ட்டு. இவன் கேட்கின்றான், உன்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு. அப்போ இவர் தன்னுடைய பேக்கெட்ல இந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்கின்றார். கொடுத்த உடனே அந்த கமாண்டர் பார்க்கின்றான், நாட்டினுடைய ஜனாதிபதி. அதை பார்த்த உடனே
இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது அந்த ஜனாதிபதி அழகாக சொல்லுவார், இதோ நீயும் நானும் தலைவனாக இருப்பதற்கு காரணம் மற்றவர்களை பணி செய்ய சொல்லி அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நாம் இங்கே அடுத்தவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய குதிரையிலே சென்று விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு உண்மையான தலைவனுடைய செயல்முறையாக, நடைமுறையாக, வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதனால் இன்றைக்கோ இந்த அரசியல் தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, இதை சிறிது சிறிதாக மறந்துவிட்டோ, தாங்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டோ, பணியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு, இருமாப்போடு, ஆணவத்தோடு வாழுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. நம்மளுடைய குடும்பத்தில் கூட எடுத்துக்கோங்க, கணவன் நல்லா சம்பாதிச்சானா என்ன சொல்லுவார்? உடனே தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்தோ சொல்லுகின்ற ஆணவ வார்த்தைகள், இதோ நான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், நீங்க நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் சொல்றதை தான் செய்யணும் என்கின்ற அந்த ஆணவ வார்த்தைகள் இருக்கும். அதேபோல் மனைவி கணவனை விட அதிகமாக சம்பாதித்து விட்டால் இதே ஒரு மனப்பான்மை, மனப்போக்கோ இருப்பதை பார்க்கின்றோம். அதேபோல் பிள்ளைகள் ரொம்ப சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப வசதி வாய்ப்புகளோட வாழ்றாங்கன்னா அப்பா அம்மாவை புழுவை போல பார்க்கின்ற ஒரு கீழ்த்தரமான நிலைமை இன்றைய சமுதாயத்திலே இருக்கின்றதோ. ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம், கடவுள் நம்மை மேலே எழுப்பி இருக்கின்றார் என்றால், நம்மை உயர்த்தி இருக்கின்றார் என்றால், அன்னை மரியாளை போன்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். இதோ தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார், அந்த கண்ணோக்கலின் வழியாக நான் அவருடைய ஒரே மகனை பெற்றெடுக்கின்ற தாயாக கடவுள் உயர்த்தினார். ஆகையால் என்னுடைய ஆன்மா ஏத்தி போற்றுகின்றது என்று சொல்லி அந்த அன்னை மரியாள் எலிசபெத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்றார். இதோ நான் இயேசு கிறிஸ்துனுடைய கடவுளுடைய மகனுடைய தாயாக இருக்கின்றேன், ஆகையால் எலிசபெத் வந்து எனக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னை மரியாள் இருக்கவில்லை, மாறாக அவள் ஓடோடி செல்லுகின்றார். தேர்ந்தெடுக்கப்பட்டவள், உயர்த்தப்பட்டவள், கடவுளுடைய கண்களுக்கு விலையேற பெற்றவள், அவள் ஓடோடி சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்ததோடு பேருக்கு உதவி செய்யல, 3 மாதங்கள் தங்கி இருந்து உதவி செய்து விட்டோ வருகின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாபெரும் பாடமாக இருக்கின்றதோ. இன்று நாம் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பழமொழி புத்தகத்திலே 11வது அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகின்றதோ, நன்மையை செய்யும் ஆன்மா நிறைவு பெறுக. நீ எப்போ வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்கின்றாயோ, மற்றவர்களை பூரிக்க செய்கின்றவன் தானும் பூரிப்படைவான். நன்மை செய்கின்ற ஆன்மா நிறைவு பெறும். நான் மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சோன்னு வச்சுங்க, அதுல ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எப்பொழுதுமே இருக்கும் என்றோ பழமொழி புத்தகத்திலே நான் வாசிக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னு நினைச்சீங்க, இதே பழமொழி புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகின்றதோ, இதோ இரக்கத்தின் சார்பாக உள்ளவன் ஆசீர் பெறுவான். அடுத்தவங்க மேல இரக்கத்தின் சார்பாக இரக்கத்தை காட்டுகின்றவன் ஆசீர் பெறுவான். ஏனென்றால் அவன் தன் அப்பங்களிலிருந்தோ ஏழைக்கு தருகின்றான். இன்றோ நாம் நன்மை செய்ய பிறந்திருக்கின்றோம், நல்லதை செய்ய பிறந்திருக்கின்றோம். நாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, முடிந்தவரை நாம் நல்லதையே செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அமைதியா போயிடணும், அமைதியா போயிடணும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழுகின்ற நாம் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதையே செய்வோம். மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலே சொல்லுகின்றார் கடவுள், மக்கள் உங்களுடைய நற்செயல்களை கண்டோ வானக தந்தையை மகிமைப்படுத்தட்டும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க்க. கடவுள் நமக்கு ஒளியை கொடுத்தாரே தவிர இருளை கொடுக்கவில்லை. நம்மிடத்திலே நல்ல குணங்களை தான் கொடுத்தார். நான் தான் இருளை உருவாக்கி கொண்டோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது இதுதான், இதோ நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி இருக்கின்றேன். அதுதாங்க நம்மளுடைய மதத்தினுடைய சிறப்போ. ஏனென்றால் நம்முடைய கடவுள் அனைத்திலுமே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அனைத்திலுமே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். மற்ற எந்த மதத்திலும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதோ இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா, இப்படியும் நாம் மாறுபட்டு வாழலாமா, மாறுபட்டு சிந்திக்கலாமா என்பதை அவர் நமக்கு சிந்தித்து காட்டியிருக்கின்றார், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதனால்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம். மார்க் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலே சொல்லுகின்றார், மணுமகன் பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்காக, மீட்பின் விலைக்காக தன் உயிரை அளிக்கவுமே வந்தார். தன்னுடைய உயிரை கடைசி வரைக்கும் அளிக்கின்ற அளவுக்கு அடுத்தவர்களை பற்றியே யோசித்த இயேசு கிறிஸ்து. இன்று நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்வோம். நமக்கு இறைவனாக இருக்கின்றவர் ஒரு முன்மாதிரியை காட்டி இருக்கின்றார். நாம் அவருடைய பாத சுவடுகளில் பின்பற்றுவோம். புனித யாகப்பருடைய விழாவினை கொண்டாடுகின்ற பொழுதோ நாம் இதை புரிந்து கொள்வோம். புனித யாகப்பர் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை தனது வாழ்வாக மாற்றி அவருக்காக உயிரை கொடுத்தார். இன்று நாமும் அவராக வாழ அதற்கான நல்ல திறந்த பரந்த மனதை இறைவன் நமக்கு கொடுக்க, இறைவன் நமக்கு தேவையான ஞானத்தை அளிக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.